பாஜகவிற்கு அதிர்ச்சி கொடுத்து அதிமுகவின் முக்கிய தலைவர். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்கும் தெரியும். நேற்று தினம் அதிமுகவுடைய பொதுக்குழு செயற்குழு கூட்டம் என்பது அனைவரும் பார்க்கக்கூடிய வகையிலே சென்னை வானகரத்திலே மிக பிரம்மாண்டமான முறையிலே நடத்தி முடிக்கப்பட்டது அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரியும். அங்கே பார்த்தீங்கன்னா பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. எடப்பாடி பழனிசாமிக்கு முழு அதிகாரங்களும் கொடுக்க. இந்த சூழ்நிலையில் அதிமுக இருக்கக்கூடிய முக்கியமான நபர் பாஜகவிற்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிகளை கொடுத்திருக்கிறார். அவர் வேற யாரும் கிடையாது, நமது அதிமுகவிலே மிக முக்கிய தலைவராக அறியப்படக்கூடிய தம்பிதுரை அவர்கள். அதாவது அதிமுக கட்சியின் பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டம் நேற்று தினம் சென்னை வானகரத்திலே நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டம் தற்போது எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமை தாங்கி தொடங்கிய நிலையிலே அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேனுக்கு உடல்நலம் சரியில்லாத காரணத்தால் அவர் கூட்டத்தில் கலந்து கொள்ளாமல் இருந்திருந்தார். இதன் காரணமாக தற்காலிக அவைத்தலைவராக KP முனுசாமி எடப்பாடி பழனிசாமி நியமித்திருந்தார் அப்படின்னே கூட சொல்லும். இந்த நிலையிலே நேற்று தினம் கூட்டத்தில் கலந்து கொள்ள வந்த MP தம்பிதுரையிடம் ஆட்சியில் பங்கு தொடர்பாக நிருபர்கள் கேள்வி எழுப்பியிருக்கார். அதற்கு அவர் கண்டிப்பாக ஆட்சியில் யாருக்குமே பங்கு கொடுக்க மாட்டோம், அதிமுக மட்டுமே தனித்து ஆட்சி அமைக்கும் என்று கூறியிருக்கிறார். மேலும் இது தொடர்பான அறிவிப்புகளை எடப்பாடி பழனிசாமி வெளியிடுவார். அதிமுக பாஜக கூட்டணி என்பது அமைந்திருந்தாலுமே பாஜக அதிமுக ஆட்சியிலே பங்கு கேட்கக்கூடிய சூழல் என்பது இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அதை கலைத்தான் எடப்பாடி பழனிசாமியும் மற்ற அதிமுக இருக்கக்கூடிய முக்கியமானவர்களும் மறுத்து கொண்டுதான் இருக்கிறாங்க அப்படின்னே கூட சொல்ல. அதிலையும் கூடுதலாக அதிமுக ஆட்சி அமைத்த பின்பு ஆட்சியிலே அதிகாரம் என்பது யாருக்கும் கிடையாது, ஆட்சியிலே பங்கு என்பது கிடையாது. தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் இப்போ புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட கட்சிகள் கூட ஆட்சியில் பங்கு அதிகாரம் என சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஆனால் அதிமுகவோ திமுகவோ இதுவரைக்கும் யாருக்குமே ஆட்சியிலே அதிகாரங்கள் பங்கு கொடுக்கிறோம் என இதுவரைக்கும் எந்த இடத்திலும் சொன்னது கிடையாது. பாஜகவை பொறுத்த வரைக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலிலே அதிமுகவை வெற்றி பெற வைத்துவிட்டு அதிமுக ஆட்சியிலே பங்கு போட வேண்டும் என பாஜக நினைத்துக் கொண்டிருக்கிறது. அதற்குத்தான் எடப்பாடி பழனிசாமி ஆகட்டும், நமது அதிமுக கூடிய முக்கியமான தலைவரான நமது தம்பிதுரையாகட்டும், இந்த இருவருமே பார்த்தீங்க அப்படின்னா அதிமுகவிலே யாருக்கும் பங்கு கிடையாது என அதிரடியான தகவலை சொல்லுகிறேன். ஆட்சியிலே பங்கு கிடையாது, கூட்டணிக்கு வரக்கூடிய கட்சிகள் கூட்டணிக்கு வரலாம், அதற்கு எந்த விதமான இடையூறும் எதுவும் கிடையாது. அது மட்டுமல்லாமல் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலில் தனி பெரும்பான்மை ஆட்சி அமைக்கும். அப்படி ஒருவேளை தனி பெரும்பான்மை ஆட்சி இல்லை என்றாலும் கூட கண்டிப்பாக ஆட்சியிலே மட்டும் பங்கு என்பது யாருக்குமே கிடையாது என்பதில் மட்டும் அதிமுக இருக்கக்கூடிய முக்கியமானவர்கள் உறுதியாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னே கூட சொல்லலாம். எது எப்படி இருந்தாலும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2026 சட்டமன்ற தேர்தலில் மாபெரும் வெற்றியை பெற வேண்டும். அது மட்டும் இல்லாமல் 210 தொகுதிகளில் அதிமுக வெற்றி பெறும் என நேற்றிரம் நடத்தப்பட்ட பொதுக்குழுவிலே எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய நம்பிக்கையும் தெரிவித்திருந்தார் அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.